CPU ஷெட்யூலிங். CPU ஷெட்யூலிங்னா என்ன? ஒரு ப்ராசஸை ஷெட்யூல் பண்ணுறதுக்கு என்னென்ன க்ரைட்டீரியாஸ் யூஸ் பண்ணுறோம், CPU யூட்டிலைசேஷன், த்ரூபுட், டர்ன் அரவுண்ட் டைம், ஸோ இன்னும் சில பேராமீட்டர்ஸில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். எங்களுடைய வீடியோ டியூட்டோரியல்ஸ் அண்ட் எக்ஸாம் நோட்ஸ் இந்த ஆண்ட்ராய்டு ஆப்பில் இருக்குது. ஆப்போடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள். CPU ஷெட்யூலிங்னா என்ன? CPU ஷெட்யூலிங் டிசைட்ஸ் விச் ப்ராசஸ் இன் தி ரெடி கியூ. ஸோ நமக்கு தெரியும் ரெடி கியூனா என்ன அப்படின்னா, ஒரு ப்ராசஸ் கிரியேட் ஆகி ரெடி கியூவில் புஷ் பண்ணி வச்சுட்டாங்கன்னா அந்த ப்ராசஸ் வந்து எக்ஸிக்யூட் பண்ணப்படணுங்கிறது அர்த்தம். ஸோ அந்த ரெடி கியூலேருந்து ஒவ்வொரு ப்ராசஸாக எடுத்து எக்ஸிக்யூட் ஆகிட்டு வரும் நம்ம சிஸ்டமில். ஸோ அப்படி எடுக்கும்போது அடுத்தது எந்த ப்ராசஸை எடுக்கணும், ரெடி கியூவில் இருக்கிற எந்த ப்ராசஸை எடுக்கணுங்கிறத டிசைட் பண்ணுறது தான். இல்லை அதை கால்குலேட் பண்ணி சம் லாஜிக்கல் ஃபார்முலா என்ன ஓஎஸில் இருக்காங்களோ அதை பேஸ் பண்ணி, அந்த பேராமீட்டர்ஸ் பேஸ் பண்ணி எதை சூஸ் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணுங்கிறத டிசைட் பண்ணுறது தான் CPU ஷெட்யூலிங். ஸோ OS யூசஸ் a scheduler to make this decision. The goal is to make the CPU busy. அதாவது என்னென்னா, ஒரு சில ப்ராசஸ்னால அதோடைய இன்புட் அவுட்புட் வெயிட்டிங்னாலேயோ ஏதோ ஒரு காரணத்தினாலேயோ CPU வந்து ஐடியலாக இருந்துடக்கூடாது. ஸோ ஒவ்வொரு CPU சைக்கிளும் இம்பார்ட்டன்ட். ஸோ அதை வந்து வேறு அடுத்தடுத்த ப்ராசஸ்க்கு கொடுத்துடணும். கரண்ட் ப்ராசஸ் வெயிட் பண்ணணும்னா, இல்லை இன்புட் அவுட்புட் வெயிட் பண்ணுதுன்னா அந்த ப்ராசஸை வந்து ஹோல்டில் போட்டுட்டு அடுத்த ப்ராசஸ் எக்ஸிக்யூட் பண்ணி முடிக்கணும் எப்போ, இந்த இன்புட் அவுட்புட் வர்றதுக்குள்ளே. அந்த மாதிரி. ஸோ கீ பாயிண்ட்ஸ் என்னென்னா, CPU எக்ஸிக்யூட்ஸ் ஒன்லி ஒன் ப்ராசஸ் அட் அ டைம் ஒரு கோரில். ஸோ இன்றைக்கி மல்டி கோர்ஸ்லாம் இருக்குது. ஸோ ஒவ்வொரு கோர்லேயும் ஒரு ப்ராசஸ் எக்ஸிக்யூட் பண்ண முடியும் ஒரு டைமில். மெனி ப்ராசஸ் மே பி ரெடி அட் சேம் டைம், பட் ஷெட்யூலர் பிக்ஸ் ஒன்லி ஒன். எப்போ இந்த ஷெட்யூலிங் நடக்கும்னா 2-3 சினாரியோ இருக்குது. ஒன்று, ஒரு ப்ராசஸ் வந்து ரன்னிங் ஸ்டேட்லேருந்து வெயிட்டிங் ஸ்டேட்டுக்கு போகும். எதுக்குன்னா சம் இன்புட் அவுட்புட் ஆப்ரேஷன்ஸ்க்காக இருக்கலாம். இல்லைனா ப்ராசஸ் அதோடைய வேலையை முடிச்சு, ஏதோ ஒரு ப்ராசஸ் அதோடைய வேலையை முடிச்சு டெர்மினேட் ஆகி CPU ரிலீஸ் பண்ணுது அப்படின்னா அந்த இடத்துல, இல்லைனா ஒரு புது ப்ராசஸ் அரைவ் பண்ணுது அப்படின்னா, இந்த 3 சினாரியோவில் ஷெட்யூலிங் நடக்கணும். ஸோ OS uses 5 criteria to measure how good a scheduling algorithm is. அதாவது எப்படின்னா, ஒரு ஷெட்யூலிங் அல்காரிதம் வச்சு பல ப்ராசஸோடைய இந்த பேராமீட்டர்ஸ், ஒவ்வொரு ப்ராசஸ்க்கும் இந்த பேராமீட்டர்ஸ் இருக்கும். ஸோ பல ப்ராசஸோட இந்த பேராமீட்டர்ஸ் எல்லாம் வச்சு, இந்த வேல்யூஸ் எல்லாம் வச்சு ஷெட்யூலிங் அல்காரிதம் வந்து எவ்வளோ எஃபிஷியண்ட்டாக இருக்குது அப்படிங்கிறத வந்து கால்குலேட் பண்ண முடியும். ஸோ a good algorithm tries to balance all the 5. ஏன்னா ஒரு சில பேராமீட்டர்ஸ் வந்து இன்னொரு பேராமீட்டருக்கு கிட்டத்தட்ட நேர் ஆப்போசிட்டாக இருக்கும். ஸோ இப்போ ஒவ்வொரு பேராமீட்டர் என்னென்னு பார்ப்போம். CPU யூட்டிலைசேஷன். CPU யூட்டிலைசேஷன் என்னென்னா, கீப் தி CPU ஆஸ் பிஸி ஆஸ் பாசிபிள். CPU யூட்டிலைசேஷன் மேக்ஸிமம் இருக்கணும். பர்சன்டேஜ் ஆஃப் CPU பிஸிங்கிறது அதிகமாக இருக்கணும். த்ரூபுட் அப்படிங்கிறது ப்ராசஸ் கம்ப்ளீட்டட் பர் யூனிட் டைம். ஸோ யூனிட் டைம்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு செகண்ட் எடுத்துக்கலாம். ஒரு செகண்டுக்கு எத்தனை ப்ராசஸ் முடிக்கிறோமோ அதுக்கு பேர் தான் த்ரூபுட். நம்பர் ஆஃப் ப்ராசஸஸ் பர் செகண்ட்ங்கிற ஃபார்முலாவில் அதை மெஷர் பண்ணுவாங்க. இதுவும் அதிகமாக இருக்கணும். டர்ன் அரவுண்ட் டைம் அப்படிங்கிறது டோட்டல் டைம் ஃப்ரம் அரைவல் டு கம்ப்ளீஷன் இன்க்ளூடிங் வெயிட் டைம்னு வச்சுக்கோங்க. அப்போ அந்த டைம் ரொம்ப கம்மியாக இருக்கணும். அப்போ தான் அது வந்து ப்ராப்பராக முடிக்குதுன்னு அர்த்தம். ஸோ CPU யூட்டிலைசேஷன் அதிகமாக இருக்கணும், த்ரூபுட் அதிகமாக இருக்கணும், டர்ன் அரவுண்ட் டைம் கம்மியாக இருக்கணும். வெயிட்டிங் டைம் ஸ்பெண்ட் வெயிட்டிங் இன் ரெடி கியூவாக இருக்கட்டும், இல்லை இது இன்புட் அவுட்புட் கியூவாக இருக்கட்டும், எதாக இருந்தாலும் சரி அது எல்லாமே வெயிட்டிங் டைமுக்குள்ளே வரும். அது ரொம்ப கம்மியாக இருக்கணும். அதே மாதிரி ரெஸ்பான்ஸ் டைம் ஃப்ரம் அரைவல் டு ஃபஸ்ட்டு CPU ரெஸ்பான்ஸுங்கிறது ரெஸ்பான்ஸ் டைம். ஸோ இதை டீட்டெயிலாக நம்ம சொன்ன மாதிரி CPU யூட்டிலைசேஷனுங்கிறது இந்த கோல் என்னென்னா, CPU வந்து ரொம்ப பிஸியாக இருக்கணும், ஐடியலாக இருக்கவே கூடாது. ஒரு ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 40%லேருந்து 90%. 90% வந்து அக்செப்டபிள், ஏன்னா ஹெவி லோட் அப்படிங்கிற மாதிரி. ஸோ CPU யூட்டிலைசேஷனுக்கு ஃபார்முலா என்னென்னா, CPU பிஸி டைம் பை டோட்டல் டைம் இன்ட்டு 100. ஸோ இப்போ ஒரு 60 செகண்ட் இருக்குன்னா, அந்த 60 செகண்டில் எத்தனை செகண்ட்ஸ் ஆர் எத்தனை மைக்ரோ செகண்ட் CPU பிஸியாக இருக்குது பை டோட்டல் டைம் என்ன 60 செகண்ட்ஸ் இன்ட்டு 100. இதுதான் CPU யூட்டிலைசேஷன் ஃபார்முலா. த்ரூபுட்டுங்கிறது நம்பர் ஆஃப் ப்ராசஸ், நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டோம். நம்பர் ஆஃப் ப்ராசஸ் தட் கம்ப்ளீட் எக்ஸிக்யூஷன் பர் யூனிட் டைம். யூனிட் டைம்ங்கிறது நம்ம செகண்ட்ஸாக எடுத்துக்கலாம், இல்லை மைக்ரோ செகண்டாக கூட எடுத்துக்கலாம். ஸோ இந்த த்ரூபுட் வந்து அதிகமாக இருக்கணும். ஸோ லாங் ப்ராசஸ் மே கிவ் த்ரூபுட் 1 per hour, ஷார்ட் ஒன்ஸ் மே கிவ் 10 per second. ஸோ ஃபார்முலா என்னன்னா, நம்பர் ஆஃப் ப்ராசஸ் கம்ப்ளீட்டட் பர் யூனிட் டைம். டர்ன் அரவுண்ட் டைம்னா என்னென்னா, டோட்டல் டைம் வென் ப்ராசஸ் அரைவ்ஸ் த சிஸ்டம் டு வென் இட் இஸ் ஃபினிஷிங் தி ப்ராசஸ். அந்த ப்ராசஸ் எக்ஸிக்யூஷன் முடிக்கிற வரைக்கும் இருக்க டைம். ஸோ கம்ப்ளீஷன் டைம் மைனஸ் அரைவல் டைம். ஃபார் எக்ஸாம்பிள் ப்ராசஸ் P1 வந்து டைம் 0ல் ரிசீவ் ஆகுது, ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா, முடிக்கும்போது டைம் 10னா 10 - 0 வந்து 10 மைக்ரோ செகண்ட்ஸ். அதுதான் இந்த ப்ராசஸோட டர்ன் அரவுண்ட் டைம். ஸோ இந்த 10 ms டைம் வெயிட்டிங் இந்த கியூவும் சேர்ந்துடும், CPU டைம். அதே மாதிரி எனி IO இன்புட் அவுட்புட் வெயிட்டிங் இருந்தாலும் அதையும் சேர்த்து தான் இந்த 10 மைக்ரோ செகண்ட்ஸ். வெயிட்டிங் டைம் என்னென்னா, டோட்டல் டைம் ப்ராசஸ் ஸ்பென்ஸ் இன் வெயிட்டிங் கியூ. அது ரெடி கியூவாக இருக்கலாம், இல்லை இன்புட் அவுட்புட்
ஆக்சுவலாக என்னென்னா இட் டஸ் நாட் இன்க்ளூட் சிபியூ எக்ஸிக்யூஷன் டைம் ஆர் இன்புட் அவுட்புட் வெயிட் டைம். ஸோ இன்புட் அவுட்புட் க்யூவில் வெயிட் பண்ணால் அந்த டைம் வந்து இந்த வெயிட்டிங் டைமில் சேராது. ஏன் அப்படின்னா இன்புட் அவுட்புட் வந்து இந்த ப்ராசஸ் வந்து இன்புட் அவுட்புட்காக வெயிட் பண்ணதை தவிர சிபியூக்காக வெயிட் பண்ணல. ஸோ அது வந்து சிபியோட வெயிட்டிங் டைமில் வராது. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்லைடில் வந்து நான் மாற்றி சொல்லிட்டேன். அதே மாதிரி கோல் இஸ் டு மினிமைஸ் வெயிட்டிங் டைம். நோ ப்ராசஸ் ஷுட் வெயிட் டூ லாங். ரெஸ்பான்ஸ் டைம் ஃப்ரம் வென் a process arrives to when it gets first CPU response. ஸோ 10 செகண்டில் ரீச் ஆயிடுச்சு க்யூவில், பட் 13வது செகண்டில் தான் சிபியூ கிடச்சி ஃபஸ்ட் ரெஸ்பான்ஸ் வருதுன்னா அந்த மூணு அப்படிங்கிறத ரெஸ்பான்ஸ் டைம். ஸோ இது ஒரு டைம்லைன் மாதிரி போட்டிருக்கோம். ஃபஸ்ட்டு வந்து ப்ராசஸ் T0வில் ரிசீவ் ஆகுது, ரெடிக்குள்ளே வெயிட் பண்ணுது இவ்வளோ நேரம் வரைக்கும். அதுக்கப்புறம் சிபி பஸ்ட்டுங்கிறது வந்து சிபி கிடச்சி எக்ஸிக்யூட் ஆகிட்டு இருக்குன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் ஐஓக்காக வெயிட் பண்ணுது, மறுபடியும் செகண்ட் ஸ்லாட் கிடைக்குது சிபி பஸ்ட் 2, அப்புறம் டன் ஸ்டேட்டுக்கு போகுது. ஸோ இது எல்லாம் சேர்ந்து தான் டர்ன் அரவுண்ட் டைமு. வெயிட்டிங் டைம்ங்கிறது இந்த வெயிட்டிங் டைம் வராது, ஒன்லி இதுதான் வெயிட்டிங் டைமு. அவ்வளோதான். டர்ன் அரவுண்ட் டைம், ரெஸ்பான்ஸ் டைம், வெயிட்டிங் டைம், பஸ்ட் டைம். ஸோ அதோட ஃபார்முலா டீட்டெயிலாக இதில் டேபிளில் கொடுத்துருக்கோம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா அரைவல் டைம் 0, பஸ்ட் டைம் 6, கம்ப்ளீஷன் டைம் 10 அப்படின்னா 10 - 0ங்கிறது வந்து டர்ன் அரவுண்ட் டைமு. பஸ்ட் டைமுங்கிறது வந்து 10, அதாவது வெயிட்டிங் டைம்ங்கிறது 10 - பஸ்ட் டைம். பஸ்ட் டைம்ங்கிறது சிபி கிடைச்ச டைம். அப்போ அந்த வெயிட்டிங் டைம் வந்து 10 - 6 போட்டால் 4ங்கிறது வெயிட்டிங் டைம், ரெஸ்பான்ஸ் டைம் 4 - 0. ஸோ ஓவராலாக அந்த ஷெட்யூலிங் க்ரைட்டீரியா பார்த்தீங்கன்னா சிபி யூட்டிலைசேஷன் மேக்ஸிமமாக இருக்கணும், த்ரூபுட் மேக்ஸிமமாக இருக்கணும், டர்ன் அரவுண்ட் டைம், வெயிட்டிங் டைம், ரெஸ்பான்ஸ் டைம் இதெல்லாமே ரொம்ப கம்மியாக இருக்கணும்.